ஹலோ, வெல்கம் டு கிரேஸ்ஃபுல் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தொன்னை பிரியாணி. இது வந்து கர்நாடகா ஸ்பெஷல். கர்நாடகா பாரம்பரிய முறைப்படி செய்திருக்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன், 1/4 கப்பு தயிர், 1 டீஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது அவ்வளவுமா சிக்கனில் போட்டு இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பையும் கூட சேர்த்து போடணும். போட்டு மேரினேட் 1/2 மணிக்கூர் வந்து மேரினேட் பண்ணி வைக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஒன்றும் இல்லை, வெளியே வச்சாலும் ஒன்றும் இல்லை. 1/2 மணிக்கூர் தான் நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணும்போது இது மேரினேட் ஆகி கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம 2 பேஸ்ட் ரெடி பண்ண வேண்டியிருக்குது இதுக்கு பிரியாணிக்கு. ஒன்று ஒயிட் கலர் பேஸ்ட்டு, ஒன்று க்ரீன் கலர் பேஸ்ட்டு. ஒயிட் கலர் பேஸ்ட்டுக்கு 2 பெரிய வெங்காயம் ரைஸ் பண்ணி வைக்கணும். 2லேருந்து 3 இன்ச்சு சைஸில் பட்டை, 7லேருந்து 8 கிராம்பு, ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் வந்து நல்ல மிளகு. இப்போ க்ரீன் பேஸ்ட்டுக்காக 3/4 கைப்பிடி வந்து வெந்தயக்கீரை, 1 கைப்பிடி வந்து புதினா, 1/2 கைப்பிடி மல்லி இலை, 7 பச்சை மிளகா. அடுத்தது இந்த பிரியாணிக்கு தேவையான அரிசி. 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறனால 1 கிலோ அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கழுவி தண்ணி ஊற்றி 1/2 மணிக்கூர் வந்து ஊற போட்டுட்டு 1/2 மணிக்கூர் ஆனோன்னா தண்ணியை வடித்து எடுத்துடணும். அடுத்து தாளிக்கிறதுக்கான மசாலா எடுக்கலாம். 1 இன்ச்சு பட்டை, 4-5 கிராம்பு, 5 ஏலக்காய், 1 ஜாதிபத்திரி, 1 ஸ்டாரு, 1/2 டீஸ்பூன் கடல் பாசி, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி, 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, 1 பெரிய வெங்காயம், அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து நெய். இது இவ்வளோ எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம வந்து அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்த ஃபஸ்ட்டு ஒயிட் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்த அந்த செட்டை வந்து இது பண்ணணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நல்ல மிளகு, பெரிய வெங்காயம் 2, இது இவ்வளவும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது அவ்வளவுமே போட்டு இதெல்லாம் பொட்டுனதும் அந்த பெரிய வெங்காயத்தை போடணும். பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் ஆகுறது வரை நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதக்கி எடுத்துட்டு இதை தனியாக பேஸ்ட் பண்ணி வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணணும். நல்லா கண்ணாடி பதம் ஆகிறது வரை வதக்கணும். வதக்கிட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது பச்சை கலர் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக திரும்பவும் 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 7 பச்சை மிளகாவை போட்டு வதக்கணும். அந்த பச்சை மிளகா பொட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெந்தயக்கீரை, புதினா, மல்லி கீரை இது இவ்வளவும் போட்டு வதக்கணும். வெந்தயக்கீரை விட கொஞ்சம் அதிகமாக புதினா இருக்கணும். புதினாவை விட டபுளாட்டு மல்லி இலை இருக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் வந்து நல்லா கரெக்டாக வரும் பிரியாணிக்கு. இது அவ்வளவும் போட்டு நல்லா அதோட பச்சை ஸ்மெல் மாறுறது வரை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இதையும் ஆற வைக்கணும். ஆற வச்சு கிரைண்டரில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். எல்லாத்துக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் தண்ணி ஊற்றுறது அளவு கரெக்டாக நம்ம மைண்டில் வச்சுக்கிடணும். ஏன்னா அரிசிக்கு இவ்வளோ தண்ணி தான் ஊற்றணும்னு உண்டுல, அதனால அதில் கவனமாக இருக்கணும். அடுத்து நம்ம பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2 கிலோ 1 கிலோ சிக்கனும் 1 கிலோ அரிசியும் வேகிற மாதிரி பாத்திரம் எடுக்கணும். எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் 2 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயிலையும் ஊற்றணும். ஊற்றி அதில் வந்து பாரம்பரியமாக செய்கிறதுக்கு இதை விட அதிகமாக எண்ணெய் ஊற்றுவாங்க. ஆயில் வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணணுன்றதுக்காக கம்மியாக யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பட்டையில் வரக்கூடியதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது அவ்வளவும் போட்டு அந்த 1 பெரிய வெங்காயம், கிராம்பு, ஏலக்காய், அந்த ஸ்டாரு, பிரிஞ்சி இலை, பெரிய வெங்காயம்லாம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அது அவ்வளவுமா போட்டு மஞ்சள் பொடியையும் போட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் மாறுறது வரை நல்லா வதக்கணும். வதக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை எடுத்து போடணும். போட்டு அதை கொஞ்சமாக வேக வைக்கணும். கொஞ்சமாக நல்லா ஹீட் ஆகி கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஒயிட் கலர் பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு போடணும். போட்டு அந்த பேஸ்ட்டு வந்து சிக்கனில் எல்லா இடமுமே படும்படியாக கிண்டி கொஞ்சமாக கொதிக்க வைக்கணும்.
கொதிக்க வச்சுட்டு இது கொதிச்சதுக்கப்புறமா க்ரீன் பேஸ்ட்டை எடுத்து போடணும். இந்த மசாலா வந்து அந்த சிக்கனுக்குள்ளே இறங்குறதுக்காக தான் கொஞ்சம் நம்ம கொதிக்க வைக்கிறோம் அடைச்சி வச்சு. அடுத்து அந்த க்ரீன் பேஸ்ட்டையும் போட்டு அதையும் கொதிக்க வைக்கணும். நம்ம இந்த இதில் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ, இப்போ இதை வந்து பேஸ்ட்டை போட்டுட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றுவோம்ல அந்த பாத்திரம், அந்த தண்ணி எல்லாமே அளவு கரெக்டாக வச்சுக்கணும். அரைக்கும் போது ஊற்றுற தண்ணி, இது கழுவி ஊற்றுற தண்ணி எல்லாமே கணக்கு கரெக்டாக வச்சுக்கிடணும். வச்சுட்டு இதையும் அடைச்சி வச்சு வேக வைக்கணும். வேக வச்சுட்டு அடுத்து தேவையான அளவு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றணும். தண்ணி ஒரு சைடு நம்ம கொதிக்க வைக்கணும். எவ்வளோ தண்ணி கொதிக்க வைக்கணும்னா, இப்போ நான் 1 கிலோனா எனக்கு 3 கப்பு வந்திருக்குது. அப்போ 1 கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி வைக்கணும். 2 கப்பு தண்ணி வச்சோன்னா நல்லா குழஞ்சிரும். 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சாதான் கரெக்டாக வெந்து நமக்கு உதிரி உதிரியாட்டு வரும். அப்படி எனக்கு 3 கப்புக்கு அரிசிக்கு 4.5 கப்பு தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணியை நம்ம முதல்ல இந்த பேஸ்டெல்லாம் அரைக்கும் போது ஊற்றுற தண்ணியை விட எக்ஸ்ட்ரா தண்ணி கணக்கு பார்த்து 4.5 கப்புக்கு எவ்வளோ வருமோ அதை அந்த கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அதை இதுக்கு கூட ஊற்றி தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா அடைச்சி வச்சு கொதிக்க வைக்கணும். கொஞ்சம் கொதித்த உடனே மூடியை ஓப்பன் பண்ணி அரை லெமன் ஊற்றி திரும்ப அடைச்சி வச்சு கொதிக்க வைக்கணும். லெமன் எதுக்காக ஊற்றுறோன்னா, சோறு வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் இந்த லெமனை ஊற்றுறோம் நம்ம. அடுத்து இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி வச்சிருக்கிற ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கிற அரிசி எடுத்து போடணும். ஜீரக சம்பா ரைஸு. இது ஜீரக சம்பாவில் பொங்குனா தான் நல்லா பாரம்பரிய முறைப்படி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இடைக்கிட கிண்டிக்கிடணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. நம்ம அடைச்சி வச்சு தான் வேக வைக்கிறோம். 5 நிமிஷம் வெந்த உடனே இந்த தண்ணி வற்றி இந்த சோறுக்கு லெவலு வரும். இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பை போட்டுக்கிடணும். நம்ம அரிசி போட்ட உடனே அரிசி வேகும்போது எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கு தேவையான அளவு, அது இந்த தண்ணியில் டேஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் உப்பு ரசம் வந்து தெரியணும், கொஞ்சம் உப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம சோறு வெந்து வரும்போது கரெக்டு உப்பாக இருக்கும். அடைச்சி வச்சு நம்ம கரெக்டாக 5 மினிட்ஸ் தான், அதுக்கு விட கூடுதல் வச்சிடக்கூடாது, அடி பிடிச்சிரும். நம்ம 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கும்போது அந்த அரிசிக்கு லெவலில் தண்ணி வந்துடும் கரெக்டாக. அப்போ அரிசியும் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும், ஹாஃப் குக் ஆகிருக்கும் அரிசி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தம் போடணும். அது சின்ன அடுப்பில் சிம்மில் வச்சு ஃபஸ்ட்டு தோசைக்கல்லை சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த பிரியாணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை தூக்கி வைக்கணும். வச்சுட்டு சிம்மிலேயே கரெக்டாக 20 நிமிஷம் மேலே கொஞ்சம் நெய் போட்டுக்கிடணும். நெய் போடும்போது சோறு வந்து இன்னும் நல்லா ஒட்டி பிடிக்காமல் நல்ல மணமாக வர்றதுக்காக தான் நெய் போடுறோம். நெய்யை போட்டு அடைச்சி வச்சிடணும். அடைச்சி வச்சு மேலே வெயிட் ஏதாவது தூக்கி வைக்கணும். நல்ல வெயிட்டான கல் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து வைக்கலாம். இல்லாதவங்க வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதுக்கு மேலே வெயிட்டு அந்த ஆவி வந்து வெளியே போகாத மாதிரி வைக்கணும். இந்த தம்மு போட்ட பிறகு 20 நிமிஷத்துக்கு உள்ளால நம்ம திறக்கக்கூடாது. திறந்தா அரிசி எடுத்து வேகிற தன்மையை ஸ்டாப் ஆயிரும். அதனால 20 நிமிஷம் வரை சின்ன அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு தான் வைக்கணும். இல்லைன்னா அப்பவும் நம்ம ஹை ஃப்ளேம்லேயோ ஏதாவது வச்சோம்னா, மீடியமாகவோ வச்சோம்னா அடி பிடிச்சிரும். கரெக்டாக 20 நிமிஷம் தான் நம்ம எடுத்து பார்க்கும்போது அடி பிடிக்காமல் கரெக்டான அளவுக்கு வெந்து கிடைக்கும். பார்த்தீங்களா, சோறு நல்லா உதிரி உதிரியாக ஒட்டி பிடிக்காமல் தண்ணி அளவு வந்து கரெக்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இலையோட ஃப்ளேவர், அதுவும் வெந்தயக்கீரையோட ஃப்ளேவர் எல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வெந்தயக்கீரை வந்து நம்ம ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் தான் போடுறோம். வெந்தயக்கீரை போடும்போது நல்லா க்ரீனிஷ் கலர் வரும். புதினா, மல்லி இலை இதெல்லாம் சேர்ந்து நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா நிறைய சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இதில் அபிப்பிராயம் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணிங்கன்னா பார்க்கும்போது எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.